ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிற்கு மின் இணைப்பு பெற ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கு எப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இபி கனெக்ஷன் வாங்குறது. இல்லைனா உங்கள் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு தனியாக உங்களுக்கு இபி கனெக்ஷன் தேவைன்னாலும் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, வீட்டு வரி ரசீது, விஓஓ சான்று, அதே போல் உங்கள் சிட்டா காப்பி, உங்கள் ஃபோட்டோ, இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் app1.tangentco.org அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை ஸ்டேட்டஸ் ஹோம் அப்படின்னு மேலே உங்களுக்கு காட்டும். அதில் அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன், அடிஷ்னல் லோட், ரிடக்ஷன் ஆஃப் லோட், இந்த மாதிரி நிறைய லைனாக காட்டும். டெம்பரரி சப்ளை அப்படிலாம் காட்டும். அதில் நீங்கள் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு அல்லது இமெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு போயிடும். இதில் புதிய கனெக்ஷன் அப்ளை பண்ணுறது உங்களை ஃபுல் டீட்டெயில் கேட்கும். அதில் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு கிளிக் பண்ணணும். அடுத்து உங்களுடைய தாலுக்கா, அதுக்கு அடுத்து உங்களுடைய கிராமம், அதுக்கப்புறம் உங்களுடைய பிரிவு. இதெல்லாம் எல்லாமே எளிமையானது தான். இதில் என்ன ஊர் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இபி ஆஃபீஸ் எங்கே இருக்குது பக்கத்தில் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து மின் கோருபவர் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் தான் கேட்குறீங்களா அப்படின்னு ஜெனரல் பப்ளிக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கணும். உரிமையாளர் விபரம் ஓனருங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். உரிமையாளர் விபரம் ஓனர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து கட்டிடத்தின் விவரம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக அப்பார்ட்மெண்ட்டாக வில்லான்னு கேட்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கணும். தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றான்னு கேட்குது. ஒரு ஆதாரில் இருக்கிற முகவரி தான் இப்போ வீட்டு கனெக்ஷன் தேவைன்னா எஸ் கொடுத்துக்குங்க. அடுத்து விண்ணப்பதாரர் பெயரில் ஆதாரில் இருக்கிற மாதிரி பேர் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே தந்தையார் பெயர், தாய் தந்தை பேர் கேட்கும். அதில் தந்தை பெயர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆதாரில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே கதவு எண், அது நீங்கள் கதவு எண், உங்கள் தெரு பேர், உங்கள் ஊர் பேர் கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் கேட்கும். இது எல்லாமே ஆதாரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. அதுதான் மெயின். இதில் மிஸ்டேக், ஆதாரில் இருக்கிறது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், கதவு எண், தெரு பேர், அஞ்சல் குறியீடு எண் ஆதாரில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலேன்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அடுத்து மின் விநியோகம் கொடுக்கறது சம்மந்தமான கேள்விகளை அதில் அந்த அப்ளிகேஷன்லேயே கேட்டிருக்கோம். அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். அதில் மின் விநியோக தொகுப்பு டேரிஃப் உங்களுக்கு என்ன தேவை, டொமஸ்டிக் ரெசிடென்டல் வீடுன்னா அது தான் கொடுக்கணும். அது அடுத்து விகிதாச்சாரது அதுலேயே டொமஸ்டிக் ஓன் யூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் ரெசிடென்டல் ஓன் யூஸ் அப்படி வீடுனா அதுதான் கொடுக்கணும். அடுத்து மின் தேவை வகை பேஸ் 1 கொடுத்துங்க. மின் கம்பி அமைத்தல் முடிக்கப்பட்ட தேதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள, நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளது கொடுத்துங்க. அடுத்து ஆர்சிடி வச்சு தான் இப்போ வீட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதனால் எஸ் கொடுத்துங்க. ஆர்சிடி இருந்தால் தான் இப்போ வீட்டுக்கு அப்ளிகேஷன் ஓகே பண்ணுறாங்க. அது வீட்டு சேஃப்டிக்காக அதை வைக்க சொல்கிறாங்க. அதனால் எஸ் கொடுத்துங்க. அது கீழே உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக ஆதாரில் உள்ள மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் அதை பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அடுத்து விண்ணப்பதாரர் இப்போ அப்ளை பண்ணுறாருன்னா அவர் பேரில் வேறு ஏதாவது இபி கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குது, நோ கொடுத்துக்குங்க. அதே போல் அந்த இபி கனெக்ஷன் இருந்து இபி பில் நீங்கள் கட்டாமல் இருக்கீங்களான்னு கேட்குது, அதுக்கும் நோ கொடுத்துக்குங்க. ஜிஎஸ்டி உங்கள் பேரில் இருக்கான்னு கேட்குது, அதுக்கும் நோ கொடுத்துக்குங்க. அடுத்து பில்டிங் எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்குது, அது 14 மீட்டர்னு அதிலே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு மின் தேவை எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்குது. 2.02 மெகாவாட் இருந்தால் போதும் உங்களுக்கு. அதனால் அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்லோட் டாக்குமெண்ட் அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி மேலேன்னு ஒரு வாட்டி சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க.
பார்த்துக்கிட்டு அடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்களே அந்த ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து தற்போது ஒரு 6 நம்பர் ஓடிபி வரும். அது கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். சரியாக இருந்துச்சுன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அப்ளிகேண்டோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். எல்லாமே வந்து ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டு வரி ரசீது, உங்களுடைய வீட்டு வரி ரசீது வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து போகும். இது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஹியர் டிக்ளரேஷன் எல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சு அடுத்து வந்து எவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும் அப்படிங்கிற அந்த பில்லு வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இது ஒரு காப்பி வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இதில் வந்து மேலேயே வந்து ஹோம் அப்ளை அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் பாருங்கள். அப்ளை ஸ்டேட்டஸ், அதில் வந்து ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட பிரிண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அந்த பில்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டும் இதோட இணைச்சி நீங்கள் இபி ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கனெக்ஷன் வந்து உடனடியாக வந்து கொடுத்துருவாங்க. நன்றி.